வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புதிரை விடுவிக்க போறோம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு குறிப்பு வந்திருக்கு. இது பிப்ரவரி 2, 2026க்கான ஒரு நிதிநிலை அறிக்கை, பிந்தைய சந்தை பகுப்பாய்வு அறிக்கை. நேற்றைய பட்ஜெட் நாள்ல சந்தை பயங்கரமா சரிஞ்சிருக்கு. ஒரே குழப்பம், ஒரே பதட்டம். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த சரிவு ஒரு தற்காலிக அதிர்ச்சி மட்டும்தானா, இல்ல சந்தையோட திசையே மாறிடுச்சா? பொதுவா பட்ஜெட் அன்னைக்கு வர்ற ஏற்ற இறக்கத்தை நம்பக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பகுப்பாய்வு அறிக்கை அந்த உண்மையான ஆட்டத்துக்கான ஒரு வரைபடத்தை நமக்கு கொடுக்குது. நம்மளோட நோக்கம் இந்த சிக்கலான டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை எளிமையா புரிஞ்சுக்கிட்டு இன்னைய சந்தையோட மனநிலையை கணிக்க முயற்சி பண்றதுதான். சரி, அப்போ நேற்றைய தினம் சந்தையில அப்படி என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? இந்த அறிக்கை அத ஒரு மதிப்பு தோல்வி நாள்னு சொல்லுது. அந்த வார்த்தையே கொஞ்சம் தீவிரமா இருக்கே. நிச்சயமா அந்த வார்த்தை தான் நேற்றைய தினத்தோட முழு கதையும் சொல்லுது. மதிப்பு தோல்வி அல்லது வேல்யூ ஃபெயிலியர் டே. இது வெறும் விலை வீழ்ச்சி இல்ல. இது எப்படி யோசிச்சு பாருங்களேன். சந்தை ஒரு பெரிய கடை மாதிரி. ஒரு பொருளுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட விலை வைக்கிறீங்க. ஆனா அந்த விலைக்கு வாங்க ஒருத்தர் கூட தயார் இல்லைன்னா அந்த பொருளோட மதிப்பே கேள்விக்குறியாகுது இல்லையா? அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓ, புரியுது. அதாவது டிமாண்டே இல்ல. ஆமா. நேற்றைய தினம் சந்தை 25,439ங்கிற விலைக்கு போனப்போ வாங்குபவர்கள் மொத்தமா ஒதுங்கிட்டாங்க. அவங்க ஒருமித்த குரல்ல இந்த விலை ரொம்ப அதிகம், இதுக்கு இந்த மதிப்பே இல்ல, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல விற்பனையாளர்கள் முழு கட்டுப்பாட்டையும் கையில எடுத்து விலையை கடுமையா கீழே தள்ள ஆரம்பிச்சாங்க. அதனால இது வெறும் ஒரு நாள் சரிவில்ல, சந்தையோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு பெரிய விரிசல். உயர்ந்த விலைகளை சந்தை முழுமையா நிராகரிச்சிருக்கு. அப்போ இது வெறும் ஒரு டெக்னிக்கல் சரிவு இல்ல, இது ஒரு உளவியல் ரீதியான தோல்வி, வாங்குபவர்களோட நம்பிக்கையை உடைச்ச ஒரு நாள்னு சொல்றீங்க. சரி, அந்த விரிசல் இன்னைக்கும் தொடருமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த அறிக்கை சில முக்கியமான இடங்களை, அதாவது எண்களை குறிப்பிடுது. அத தடை மண்டலங்கள் அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லுது. அதுல நிறைய எண்கள் இருக்கு. ஆனா இதுல மிக முக்கியமானதா பார்க்கப்படுறது எது? இதுல பல எண்கள் இருந்தாலும் நம்மளோட முழு கவனமும் இருக்க வேண்டிய ஒரே இடம் VWAP, அதாவது 25,094. இந்த VWAP அந்த நாளோட சராசரி விலைன்னு எளிமையா சொல்லலாம். இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு நாளோட வர்த்தகத்தோட ஈர்ப்பு மையம், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதுதான் நேத்தைய சண்டையில விற்பனையாளர்கள் விலையை இந்த மையப்புள்ளிக்கு கீழே தள்ளி கொண்டு போய் ஜெயிச்சாங்க. அதனால இன்னைக்கு அந்த 25,094 ஒரு கோடு மாதிரி. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த 25,094ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி ஒரு பதட்டமான இடம். அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் விற்பனையாளர்கள் இருக்காங்க, அந்த பக்கம் வாங்குபவர்கள் இருக்காங்க. அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? மிகச் சரியான உவமை. அது ஒரு கட்டுப்பாட்டு கோடு. விலை அந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் விற்பனையாளர்கள் தான் கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். விலை அதை தாண்டி மேல போய் நின்னாதான் வாங்குபவர்கள் பலம் பெறாங்கன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு ஆட்டத்தோட மையப்புள்ளி. இதை தவிர POC, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு 25,024 குறிப்பிடுறாங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? அந்த பேரே சுவாரஸ்யமா இருக்கே. நேற்றைய வர்த்தகத்துல எந்த விலையில அதிகமான பங்குகள் கைமாறிச்சோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது ஒரு சந்தையில இருக்கிற பரபரப்பான தெரு மாதிரி. தீநகர் ரங்கநாதன் தெரு மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓஹோ. அந்த இடத்துல தான் அதிகமான வியாபாரம் நடந்திருக்கு, அதிகமான கூட்டம் இருந்திருக்கு. அதனால அந்த இடம் ஒரு காந்தம் மாதிரி செயல்படும். விலை அதுக்கு பக்கத்துல வரும்போது ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். நேற்றைய தினம் அந்த பரபரப்பான தெரு, அதாவது POC, நாளோட முடிவுல கீழே நகர்ந்திருக்கு. இதுவும் ஒரு பலவீனமான அறிகுறிதான். அப்போ VWAPங்கிற எல்லைக்கோடு, POCங்கிற காந்தப்புள்ளி, இது ரெண்டுமே விற்பனையாளர்களுக்கு சாதகமா இருக்கு. அப்போ வாங்குபவர்களுக்கு ஏதாவது ஆதரவு இருக்கா? அவங்க பிடிச்சு நிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இருக்கு, ஆனா அது ரொம்ப கீழே இருக்கு. இந்த அறிக்கை 2 ஆதரவு நிலைகளை குறிப்பிடுது. VAL, அதாவது வேல்யூ ஏரியா லோ 24,680. அப்புறம் PDL, முந்தைய நாள் குறைந்தபட்ச விலை 24,571. நேற்றைய சரிவின் கடைசி புகலிடங்கள் இவைதான். இப்போதைய நிலவரப்படி இது மட்டும்தான் அர்த்தமுள்ள ஆதரவு நிலைகள். இதுக்கும் கீழே போனா சரிவு இன்னும் தீவிரமாகலாம். சரி, இப்போ நமக்கு போர்க்களம் எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவான படம் கிடைச்சிருக்கு. மேலே ஒரு வலுவான தடைமண்டலம்,
கீழே ஒரு பலவீனமான ஆதரவு மண்டலம். இத வச்சு இன்னைக்கு என்ன நடக்கலான்னு இந்த அறிக்கை 3 சாத்தியங்களை முன்வைக்குது. அதுல அதிக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லப்படுற முதல் சாத்தியம் என்ன? அதிக வாய்ப்புள்ள முதல் சாத்தியம் சந்தை நேற்றைய பலவீனத்தை தொடர்வதுதான். அதாவது அப்படியே கண்டினியூ ஆகிறது. ஆமா, சந்தை தட்டையாகவோ அல்லது ஒரு சிறிய கேப் டவுனுடனோ அந்த விவாப் எல்லைக்கோட்டுக்கு கீழே சுமார் 25,000க்கு அருகே தொடங்குவது. அப்படி ஆரம்பிச்சா நேற்றைய விற்பனையாளர்கள் இன்னும் உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களோட திட்டம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்குமா? அவங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பாங்க. விலை ஏதாவது ஒரு காரணத்துக்காக லேசா மேல ஏறி அந்த 25,024 25,094 பகுதிக்கு, அந்த பிஓசி விவாப் ஏரியாவுக்கு, ஆமா, அந்த இடத்துக்கு திரும்பினா அதை அவங்க விற்பனை செய்வதற்கான ஒரு தங்கமான வாய்ப்பா பாப்பாங்க. அந்த இடத்துல மீண்டும் விற்பனை செய்து விலையை கீழே இருக்கிற ஆதரவு நிலைகளான 24,680 மற்றும் 24,571க்கு தள்ள முயற்சிப்பாங்க. இதுதான் இந்த அறிக்கையின்படி மிக யதார்த்தமான அதிக நிகழ்தகவு கொண்ட ஒரு திட்டம். ஓகே, இது ஒரு நேரடியான தொடர்ச்சி மாதிரி இருக்கு. சரி, ஒருவேளை சந்தை எல்லாரையும் ஏமாத்தி நேரா அந்த ஆதரவு மண்டலத்துக்கு பக்கத்துல, அதாவது 24,700 அருகே ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது இரண்டாவது சாத்தியம் இல்லையா? ஆமாம், அது நடந்தா நாள் கொஞ்சம் குழப்பமானதா இருக்கும். ஏன்னா சந்தை ஏற்கனவே ஆதரவு நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து மேலும் விற்பனை செய்ய விற்பனையாளர்கள் கொஞ்சம் தயங்கலாம். அதே சமயம் வாங்குபவர்களுக்கும் தைரியம் வராது. ஒரு இழுபறி நிலை மாதிரி. ஆமா, அதனால இது ஒரு இழுபறி நிலையா இருக்கலாம். அந்த 24,680ங்கிற ஆதரவு உடைக்கப்பட்டால் சரிவு தொடரும். ஒருவேளை அது உடையவில்லைன்னா சந்தை ஒரு குறுகிய எல்லைக்குள்ளேயே மேலும் கீழும் போய் ஒரு பக்கவாட்டு நகர்வுல முடியலாம். அது ஒரு முடிவெடுக்க முடியாத நாளா இருக்கும். சரி, இப்போ மூணாவது சாத்தியம். இது நடக்க வாய்ப்பு குறைவு, ஆனா நடந்தா ரொம்ப ஆபத்துகரமானதுன்னு அறிக்கை எச்சரிக்குது. சந்தை ஒரு பெரிய கேப் அப் ஆகி 25,100க்கு மேல, அதாவது அந்த விவாப் எல்லைக்கோட்டைய தாண்டி தொடங்குவது. ஒரு நிமிஷம், இது எனக்கு சரியா புரியல. சந்தை கேப் அப் ஆகி மேல போனா அது நல்லது தானே? வாங்குபவர்கள் உற்சாகமாகி இன்னும் மேலே கொண்டு போவாங்களே, அது எப்படி ஒரு பொறியா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. இதுதான் சந்தையோட உளவியல். நேற்றைய தினம் சந்தை ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கு. உயர்ந்த விலைகள் எங்களுக்கு வேண்டாம். அந்த பலவீனமான மனநிலைக்கு பிறகு ஒரே ராத்திரியில எல்லாம் மாறி ஒரு பெரிய கேப் அப் நடக்குதுன்னா அது கொஞ்சம் செயற்கையானதா இருக்க வாய்ப்பு இருக்கு. இத புல் ட்ராப், அதாவது காளைப்பொறின்னு சொல்லுவாங்க. காளைப்பொறி விளக்குங்களே, அது எப்படி வேலை செய்யும்? பெரிய நிதி நிறுவனங்கள் கையில் இருக்கிற பங்குகளை அதிக விலையில விற்க இது ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். சந்தை ஏறுதுன்னு நினைச்சு நேற்றைய சரிவை தவறவிட்ட சின்ன முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓ, ரீட்டெயில் முதலீட்டாளர்களா? ஆமா, அவங்க வாங்க இந்த பெரிய நிறுவனங்கள் தங்களோட பங்குகளை மெதுவா வித்து லாபம் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல வாங்குபவர்கள் தீர்ந்து போனதும் விற்பனை அழுத்தம் அதிகமாகி சந்தை திடீர்னு சரிய ஆரம்பிக்கும். நேற்றைய சரிவை நம்பி வாங்கினவங்க எல்லாரும் மாட்டிக்கொள்வார்கள். அதனாலதான் இதுக்கு காளைப்பொறின்னு பேரு. அப்போ அது உண்மையான ஏற்றமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சாதாரண முதலீட்டாளர் எப்படி தெரிஞ்சுக்குவார்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சந்தை அந்த விவாப்க்கு மேல நிலையா நிக்கணும். கொஞ்ச நேரம் இல்ல, சில மணி நேரங்கள். அது மட்டும் இல்லாம டெவலப்பிங் பிஓசி, அதாவது அன்றைய வர்த்தகத்தோட பரபரப்பான புள்ளி படிப்படியா மேல நகரணும். இது ரெண்டும் நடந்தா மட்டுமே அது உண்மையான பலம். இல்லனா அது விற்பனை செய்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு மட்டுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலான நாள்ல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது போல இருக்கே. இந்த அறிக்கை ஒரு நிபுணத்துவ அணுகுமுறைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை பட்டியலிடுது. முதல்ல, ஒருத்தர் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன? முக்கியமான 3 தவறுகளை இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. முதல் தவறு, நம்பிக்கை. பட்ஜெட்டுக்கு தானே விழுந்துச்சு, இன்னைக்கு சரியாயிடும்னு கண்மூடித்தனமா நம்புறது. நேற்றைய மதிப்பு தோல்வி ஒரு ஆழமான காயம். அது ஒரே நாள்ல ஆறிடும்னு நினைக்கிறது முதல் தவறு. இரண்டாவது தவறு, பேனாசை. சந்தை நேத்து நிறைய விழுந்துடுச்சு, அதனால இன்னைக்கு கண்டிப்பா ஏறும் நினைச்சு கால் ஆப்ஷன்களை வாங்குறது. ரிவெஞ்ச் ட்ரேடிங் மாதிரி. ஆமா, அது சூதாட்டம் மாதிரி. விலை ஏன் விழுந்துச்சுங்கிற காரணத்தை ஆராயாம அது எவ்வளவு விழுந்துச்சுங்கிறத மட்டும் பார்த்து முடிவெடுப்பது ரொம்ப அபாயகரமானது. சரி, மூணாவது, பிடிவாதம். நான் வாங்குபவன், சந்தை ஏறணும்னு நினைச்சு சந்தையோட போக்குக்கு எதெல்லாம் சண்டை போடுறது. நேற்றைய தினம் விற்பனையாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க, அந்த உண்மையை மதிக்கணும். ஆத்தோட நீரோட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்க முயற்சி பண்ற மாதிரி தான் இது. சீக்கிரமா சோர்ந்து போயிடுவோம்.
சரி, இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். அப்போ ஒரு நிபுணர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி அணுகுவார்? என்ன செய்ய வேண்டும்? இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா கட்டுப்பாடு, டிசிப்ளின். ஒரு நிபுணர் முதல்ல செய்யற விஷயம் சந்தைய மதிக்கிறது. பட்ஜெட் நாள்ல நடந்த அந்த பெரிய விலை நகர்வை அவங்க ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது, அவங்க அந்த வீவா பெல்லை கோட்டை தங்களோட வழிகாட்டியா பயன்படுத்துவாங்க. விலை அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவங்க மனநிலை விற்பனைக்கு சாதகமா தான் இருக்கும். ஷார்ட் ஆன் ரைஸ், அதாவது ஏறும்போது விற்கிறது தான் அவங்க உத்தியா இருக்கும். அப்போ அவங்க வாங்கவே மாட்டாங்களா? காத்திருப்பாங்களா? வாங்குவாங்க, ஆனா அதுக்கு அவசரப்பட மாட்டாங்க. அவங்க பொறுமையா காத்திருப்பாங்க. சந்தை தன்னோட பலத்தை நிரூபிக்கணும், விலை வீவாப்புக்கு மேல போய் நிக்கணும், பிஓசி மேல நகரணும், வாங்குபவர்கள் கட்டுப்பாட்டை எடுக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியணும். அதுவரைக்கும் அவங்க ஒரு ஸ்டானிங்கா பார்வையாளரா இருப்பாங்க. லெட் த மார்க்கெட் ப்ரூவ் இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் இங்க அடிப்படை தத்துவம். சந்தை என்ன செய்யுதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி செயல்படணும். நாம என்ன நடக்கும்னு நினைக்கிறோம்னா அதுக்கேத்த மாதிரி செயல்படக்கூடாது. அருமை. அப்போ இந்த புதிரோட எல்லா துண்டங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன விடை கிடைக்குது? பட்ஜெட் நாள் சந்தையின் கட்டமைப்பை உடைத்திருக்கிறது. ஒரு மதிப்பு தோல்வி நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த சரிவு தொடருமா அல்லது சந்தை அதை சரி செய்ய முயற்சிக்குமா என்பதை பார்க்கும் நாள். எல்லாத்தோட மையப்புள்ளியும் அந்த விவாப், அதாவது 25,094 தான். சரியா சொன்னீங்க. அந்த எல்லை கோட்டுக்கு கீழே இருக்கும் வரை விற்பனையாளர்கள் தான் ராஜா. அவங்க கட்டுப்பாட்டுல தான் ஆட்டம் இருக்கும். ஒருவேளை சந்தை அந்த கோட்டை தாண்டி தன்னை நிலைநிறுத்தினால் மட்டுமே வாங்குபவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் எச்சரிக்கை அவசியம். இந்த அறிக்கையின் கடைசி வரி ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட் ஏற்ற இறக்கத்தை உருவாக்குகிறது, ஆனால் அதற்கு அடுத்த நாள் திசையை வெளிப்படுத்துகிறது. ஆமாம். நேற்றைய குழப்பம் முடிந்து இன்று சந்தை அதன் உண்மையான நோக்கத்தை காட்ட முயற்சிக்கும். ரொம்ப தெளிவான பகுப்பாய்வு. இன்னிய வர்த்தகத்துக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். ஆமா. ஆனா இந்த பகுப்பாய்வு இன்றைய ஒரு நாளுக்கானது மட்டும்தான். இது உங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனையை கொடுக்கணும். ஒரு பெரிய நிகழ்வுக்கு பிறகு சந்தை இப்படி மதிப்பை நிராகரிக்கும் போது அது அடுத்த சில நாட்களுக்கோ அல்லது வாரங்களுக்கான போக்கை தீர்மானிக்க வாய்ப்புள்ளதா? இந்த மாதிரி குறுகிய கால டெக்னிக்கல் சிக்னலுக்கும் உங்களுடைய நீண்ட கால முதலீட்டு முடிவுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஒரு நாள் வர்த்தகர் பார்க்கிற இந்த விவேப் ஒரு நீண்டகால முதலீட்டாளருக்கு ஏதாவது அர்த்தத்தை கொடுக்குமா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனை பயிற்சி.